வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து புடலங்காய் சில்லி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் தோட்டத்துலேருந்து பொறிச்ச புடலங்காய். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புடலங்காய் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஒரு முட்டை, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா, அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இந்த சில்லி சிக்கன் மசாலாலாம் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த புடலங்காய் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எதில் கலக்குறீங்களோ அதில் போட்டுக்குங்க புடலங்காவை. அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அளவா உப்பு போட்டு கலக்கி வச்சிங்கன்னா, கொஞ்சமாக போடுறேன் நான். உப்பு போட்டு கலக்கி வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இப்போ பாருங்க, போட்டு கலக்கி காட்டுறேன். கலக்கி ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இதைய வச்சோம்னு சொன்னோம்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அந்த வாசம் இருக்காது. சில்லி போடுறதுக்கு நல்லா டைட்டாக உதிரி உதிரியாக வரும். பாருங்க, இப்படி கலக்கிட்டேன் நான். இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்க, இப்போ நம்ம புடலங்காய் வந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. ஒரு 1/2 டம்ளருக்கு பக்கமாக தண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்து இதை வடிச்சிட்டு நம்ம அந்த இதுகளையெல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். வாங்க, இப்போ தண்ணி வடிச்ச புடலங்காய் வந்து இப்படி இருக்குது. இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். பாருங்க, கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சிட்டேன் நான். இப்போ இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சில்லி சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், அது பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ அப்படியே இது லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுறலாம், எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி. பாருங்க, இப்படி கோட் ஆயிருச்சு. இப்போ இதில் முட்டையை உடைச்சு சேர்த்திக்கலாம். ஒரு முட்டை சேர்த்திட்டு கலக்கிக்கலாம். அதை நல்லா கலக்கி வச்சிருங்க. இப்போ பாருங்க, எல்லாம் கலக்கியாச்சு. இதுக்கு வேணும்னா இந்த டைம்ல வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வேணும்னா பத்தலைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வேணாலும் போட்டு கலக்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் எனக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கடலை மாவும் கொஞ்சமா அரிசி மாவும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அப்பதான் இந்த காரம் எல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிடலாம், 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்க, புடலங்காய் சில்லிக்கு புடலங்காய் ஊற வச்சது ஊறிடுச்சு. இப்போ அதுக்கு சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெயில போட்டுட்டோம். ஒரு நிமிஷம் விட்டு கலக்கி விடுங்க. உடனே கலக்காதீங்க, ஒரு நிமிஷம் விட்டு கலக்குங்க. பாருங்க, இப்ப நம்ம சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மொறுன்னு வந்திருக்குது. இது கலர் கம்மியா இருக்கும், ஏன்னா நான் கலர் பொடியெல்லாம் சேர்த்தல. நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுனால எதுக்கு அந்த பொடியெல்லாம் கலர் பொடியெல்லாம் சேர்த்திட்டுங்கனால நான் எதுவுமே சேர்த்தல. பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நம்ம புடலங்காய் சில்லி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தண்ணி நிறையா விடும். அப்ப தண்ணி விட்டுன்னு சொன்னீங்கன்னா நம்ம போடுற போது கொலன்னு இருக்கும். இந்த மாதிரி கோட்டிங் ஆகி வராது. அதனாலதான் தண்ணியெல்லாம் வெளியில எடுக்கிறதுக்கு வேண்டிதான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பரட்டி வைக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.